வணக்கம். வாங்க பாருங்க, சிக்கன், வெங்காயம், தக்காளி, மிளகாய் தூள் எல்லாங்க சேர்த்திங்க. ஒரு குக்கரில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போடுங்க. அல்லது பெரிய வெங்காயம், பூண்டு சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு தூள் போட்டுக்கலாம். சரிங்களா? நான் பட்டை, கிராம்பு தூள் தான் நான் பாட்டுக்கு போட்டிருக்கிறேன். இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வணக்குங்க. இதோட அரிஞ்சு வச்சுருக்கிற ஒரு தக்காளி கொண்டாந்து போடுங்க. இஞ்சி கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டுக்குங்க. ஒரு வணக்கிட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், நான் உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் முன்ன பின்ன போட்டுக்குங்க. ஒரு கரண்டி மல்லித்தூள், எவ்வளவு மிளகாய்த்தூள் போடுறோமோ அவ்வளவு மல்லித்தூள், எல்லாத்தையும் ஒரு கலக்குங்க. இப்போ நான் பாருங்கள் பட்டை கிராம்பு தூள் போட்டேன். நீங்கள் முன்னாலேயே பட்டை கிராம்பை சேர்த்திக்கலாம். ஒரு கலரிட்டு கழுகி வச்சுருக்கிற சிக்கனை கொண்டாந்து சேர்த்துங்க. சரிங்களா? அந்த சிக்கனை சேர்த்து நல்லா மசாலாவை விட்டு பிரட்டுங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா ஒரு பிரட்டிட்டு மூடி வைங்க. இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே வெளியே ஒரு அரைவாசி வெந்துடும். சரிங்களா? வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக்கர் மூடியை போட்டு ஒரு விசில் கொடுங்க. சரிங்களா? ஒரு விசில் கொடுத்தோம்னா போதும். அப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சு ஒரு வடைச்சட்டியில் இதை அப்படியே மாற்றி நல்லா வணக்குங்க. நல்லா வணக்குனா சுவையான புதுமையான சுவையில் சிக்கன் வறுவல் கிடைக்கும். இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே லைக் பண்ணுவீங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க. சரிங்களா? நம்முடைய சேனலில் நான்வெஜ் ஐட்டங்கள் நல்ல சுவையோட வித்தியாசமாகவும் விரைவாகவும் செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு வாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள், இப்படி வடைச்சட்டியில் மாற்றிட்டு இந்த தண்ணி வத்துற அளவுக்கு வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். அருமையான மசாலாவோட, அருமையான சுவையோட, நல்ல மணத்தோட ரெடியாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மசாலாங்க. தேங்க்ஸுங்க.